அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபையாருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், அதனுடைய 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தோத்திரம் தோத்திரம் 4வது அதிகாரம். ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன் முதல் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பவுல் எபேசு திருச்சபையாருக்கு சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு என்னவாருங்க, ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்றார். குறிப்பா அதுல ஒரு வார்த்தை, அதுதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அழைப்புக்கு பாத்திரவான்களாகுங்கள். அழைப்புக்கு பாத்திரவான்களாகுங்கள். அதுதான் என் பிரசங்கம். கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்றார் யோவான் 15:16. அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தோத்திரம். ஒருத்தர் நம்மளை வேலைக்கு கூப்பிடுறாருன்னா, ஒரு எஜமான் நம்மளை வேலைக்கு கூப்பிடுறாருன்னா, நம்மளால அவருக்கு ஏதோ ஒரு லாபம், ஒரு ஆதாயம் இருக்கு. சரி, நம்மளால அவருக்கு ஒரு லாபம் இருக்கு, ஆதாயம் இருக்கு. அதனாலதான் அவர் நம்மளை என்ன செய்யறாரு, வேலைக்கு கூப்பிடுறாரு. சாதாரண ஒரு மனுஷன் அவன் காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நோக்கத்தோட நம்மளை கூப்பிடுவான்னா, ஆண்டவர் நம்மளை அழைச்சிருப்பாருன்னா அப்ப அவருக்கு ஒரு நோக்கம், ஒரு ஆதாயம், ஒரு லாபம் அவருக்கு இருக்கு. நான் இப்படி சொல்றேனே, கொஞ்சம் மனுஷிகமா சொல்றேனே, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு நன்மை செய்யறாரு அப்படின்னா அதுல அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொன்னேன். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், மனுஷிகமா சொல்றேன். ஆமா, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதுல ஒரு சுயநலம். அந்த சுயநலமே ஒரு பிறர் நலம் தான். என்ன பிறர் நலம்? முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படும். வேற என்ன அவருக்கு சுயநலம்? அல்லேலூயா சொல்லுங்க. மாரியூர் இதை சுத்தி இருக்கிற எல்லைகள் முழுசும் முழங்கால் முடங்கணும். தமிழ்நாடு, இந்தியா முழங்கால்கள் முடங்கணும். அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விருப்பம், தாகம், தரிசனம், முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படணும். நாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி இந்தியாவே ஆராதிக்கணும். அது படிச்சாளா இருந்தாலும் சரி, படிக்காத ஆளா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, அது தேசத்தின் பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, எல்லாம் மனுஷன் தானே. அல்ல சொல்லுங்க. அப்பா கர்த்தர் படைச்ச படைப்பு தானே. அதனாலதான் அவர் சொல்றார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் என்னவா இருக்கிறாரு? சித்தம் உள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 அதை வாசிக்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அந்த தேவ திட்டம் நிறைவேறதுக்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்ன அழைச்சது அவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவற்றிருந்து நாம் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்றதுக்கு. தோத்துறான்.
இன்னைக்கு தின்னது பத்தாது நாளைக்கும் பிடுங்கிறது, நாளன்னைக்கும் பிடுங்கிறது, ஆயுசு காலம் வரைக்கும் அவற்றிருந்து எதை ஆகிலும் ஒன்ன பிடுங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் என்ன கர்த்தர் இணைஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்ல, தப்பு இல்ல, தோத்துறான். அவர் தகப்பன், அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இருக்கீங்களா? சில பெற்றோர் சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, நீ ஒன்னும் பேச்ச கேட்க மாட்டுற, கீழ்ப்படிய மாட்டுற, அடங்க மாட்டுற, சொல்ற பேச்சு ஒன்னும் கேட்கறது இல்லை. ஆனால் உனக்கு சோறு போடாம இருக்க முடியுமா? தோத்துறான். உனக்கு சட்டம் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? நீ கேட்கறத உனக்கு வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? வாங்கி கொடுத்தாகணும். ஏன்னா பெத்து தொலைச்சிட்டானே. அதாவது சிம்பிளா அப்படி சொல்லுவாங்க, உன்ன பெத்து மாறி ஒரு நல்ல ஊரா இருக்கும் போலயே, இங்க அப்படிலாம் சொல்ல மாட்டே போல, உன்னை பெத்து தொலைச்சிட்டானே, அதுக்காக செஞ்சுதானே ஆகணும். அந்த மாதிரி இப்ப என்ன பேச அனுமதிச்சால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னை அழைச்சு தொலைச்சிட்டானே, சோதரன், உன்னை அழைச்சு தொலைச்சிட்டானே, அதுக்காக வேண்டியே உன் ஜெபத்தை நினைச்ச வேண்டியதா இருக்கு, கேட்க வேண்டியதா இருக்கு, உன்னை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு, உனக்கு சோறு விட வேண்டியதா இருக்கு. இதைத்தான் மோசே வேற ஆங்கிள் சொல்லுவாரு, நீ கொஞ்சம் ஒதுங்கு, நான் அவங்கள ஒரு நிமிஷத்துல அதம் பண்றேன், என்ன சேட்டக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாரு. உடனே மோசே சொல்லுவாரு, ஆண்டவரே நீர் தானப்பா அழைச்சிரு, நீர் தானப்பா விடுதலை ஆக்கினரு, நீர் தானப்பா கூட்டு வந்திரு, நீர் தானே வாக்கு தத்தம் கொடுத்துரு, இப்போ பாதி வழியில போட்டிருனா தோத்துறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த புறஜாதிகள்லாம் சொல்லுவாங்க, வாக்கு தத்தம் பண்ண பூமியை கொடுக்க முடியாம போனதுனால கொண்டு விட்டாருன்னு, உங்க மேல பாவம் பலி விழுந்துரும்னு. ஆண்டவற்றை அப்படி பேசினவன் ஒருத்த மட்டும்தான். அவரு இவன் பேசினதை கேட்டு, அப்படியாடா சரித்தாண்டா, நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா, நியாயம் இருக்குடா, சரிடா விடுறா தோத்துற, நீ சொன்னதை நான் எடுத்துக்கிறேன், இவங்களை இப்போதைக்கு போட மாட்டேன், லேட்டா போட்டுக்கிறேன் நான். அல்ல இல்லையா சொல்லுங்க. அவர் நம்மளை அழைச்சிட்டாரு, உள்ளங்கையில வரைஞ்சிட்டாரு, அதனால நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும்தான் அழைச்சிருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, நம்மளை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு அழைச்சிருக்கிறார். நம்மளால அவர் ராஜ்யம் வளரணும், அவர் நாமம் உயரணும், சுவிசேஷம் பரவணும், சபைகள் பெருகணும், தேசத்தின் முழங்கால்கள் முடங்கணும், அதுக்குத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால அந்த அழைப்புக்கு பாத்திரமா நம்ம என்ன செய்யணுமா, அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். நான் யாரு, என்னை எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சாரு, என் மேல இருக்கிற அழைப்பு என்ன, என்னைய இந்த சர்ச்சில் ஆண்டவர் இந்த போதகருக்கு கீழே வச்சிருக்கிறாரு, என்னை குறித்த ஆண்டுடைய திட்டம் என்ன, எனக்கு ஏன் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, என் கூட ஏன் வாரந்தோறும் பேசுறாரு, என் மேல ஏன் ஆவியை ஊத்தி இருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னத்துக்கு இந்த எழுப்புதல் கூட்டம், என்னை குறித்து அவர் என்ன விரும்புறாரு நினைக்கிறாரு, அதை அறிஞ்சு அதுக்கு என்ன அர்ப்பணிச்சு நம்மளை அர்ப்பணிச்சு போறதுதான் தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற பெரிய நோக்கம். அழைப்புக்கு பாத்திரவான்களாகுங்கள். சீசர்களை தமக்காக அவர் அழைத்தார். குறிப்பா பேதுருவை மற்ற 4ஆம் அதிகாரத்துல அவனை தேடி போனாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை இன்னும் டீட்டெயிலா நம்ம வாசிக்கிறோம். அவன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒன்னும் அகப்படல. ஆனா அவனை தேடி போய் அந்த மீனை அவனுக்கு அகப்பட பண்ணி 10ஆம் வசனத்துல சொல்லுவாரு, இதுவரைக்கும் நீ தோத்துறான் மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்த, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு ஒரு அழைப்ப பேதுருவுக்கு தர்றாரு. அவனை சீசன் ஆக்குறாரு, தான் கூட வச்சிருக்கிறாரு. 3 வருஷம் இயேசுவோடு இருக்கிற பாக்கியம், வார்த்தையை கேட்கிற பாக்கியம், வசனத்தை கேட்கிற பாக்கியம், அற்புதத்தை பார்க்கிற பாக்கியம், ஒரு முறை கடல் மேலேயே நடக்கிற பாக்கியம், இதெல்லாமே பேதுருவுக்கு ஆண்டவர் தர்றாரு. தனியா அவங்க கூட பேசுறாரு, நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல்கள் அதை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். நீ பூமியில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில், நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில். ஆமா, இப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா கடைசியில் என்ன நடக்கு? இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு.
பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுகிறாரு, தன் ஜீவனை கொடுக்கிறாரு, மரித்து அடக்கம் பண்ணப்படுறாரு, உயிரோட கூட எழும்பிட்டாரு. ஆனா பேதுருவின் நிலை பரிதாபகரமா மாறி போச்சு. ஆண்டவரை மறுதலிக்கிறான் தெரியாதுன்னு. சரி, அதோட நின்று இருந்தா பரவாயில்ல. உயிர் தெழுந்த இயேசு 2 முறை தரிசனமாகிறார். அதை தாண்டி யோவான் 21ஆம் அதிகாரத்துல தன்னுடைய அழைப்பை மறந்து, தேவன் தன்னை குறிச்சு வச்சிருந்த திட்டத்தை மறந்து, சித்தத்தை மறந்து, அழைப்புக்கு தான் பாத்திரவானா இருக்கணுங்கிறத மறந்து, கூட ஒரு 6 சீசர்களை அழைச்சிக்கிட்டு கடலுக்கு என்ன பிடிக்க போறாரா? மீன் பிடிக்க போறாரு. தோத்தரம். எப்படி வேதனையா இருந்திருக்கும் பாருங்க இயேசுக்கு. எங்கிருந்து உன்னை கூப்பிட்டனோ, எங்கிருந்து உன்னை அழைச்சனோ அந்த இடத்துக்கே பின்மாறி போயிட்டு, என்னை மறந்து போயிட்டு, அழைப்பை மறந்து போயிட்டு, அழைப்புக்கு பாத்திரமா இருக்க வேண்டிய நீ அந்த அழைப்பை ஒரு பொருட்டாவே எண்ணாம போயிட்டு. போ, நீ போன என்ன, எனக்கு 1000 பேர் இருக்கான், நீ இல்லைன்னா வேற யாரை வச்சு வேணாலும் நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம, தோத்திரம். சில வீட்டுகளில் கோவிச்சுட்டாக்கா கிளம்பிடும். தோத்திரம். ஆமா, போன இல்ல, நீயே வா, உன்னை கூப்பிடுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இதுலயும் சில அக்காவுக்கு கொலஸ்ட்ரால். தோத்திரம். கொலஸ்ட்ரால்னா கொழுப்பு. தோத்திரம். இது கிளம்பி போயிடும். கிளம்பி போய் அங்க உட்காந்துக்கிட்டு அவர் என்னை கூப்பிட வரட்டும், நான் வாரேன். எப்படி பார்த்தீங்களா? போனது இது. தோத்திரம். இது போய் அங்க உக்காந்துக்கிட்டு அப்புறம் புருஷன் என்ன செய்யணுமா, கூப்பிடுறதுக்கு வரணுமா. இங்க இயேசுநாதர் தோத்துறான், நீ போ, போனது போயிட்ட, உன்னை விட்டுறேன் அப்படின்னு விடாம, அவர் நல்ல மணவாளன், அவர் நல்ல தகப்பன், அவர் அழைத்த அழைப்பு மாறாது. அப்பப்ப ஆளை மாத்திக்கிறதுக்கு அவர் நம்மள மாதிரி ஆளு கிடையாது. அப்பப்ப பிளானை மாத்திக்கிறதுக்கு அவர் நம்மள மாதிரி ஆளு கிடையாது. இருக்கீங்களா? எனக்கு நீதான்னா நீதான். என் திட்டம் ஓ மூலமாத்தான்னா ஓ மூலமாத்தான். நான் உன்னை விடுவதாக இல்லை. நேர இயேசுநாதர் கரையில வந்து நின்றாரா. 4ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 21 தோத்திரம், கரையில வந்து நின்றாரா. இருக்கீங்களா? அதுல ஒரு வேடிக்கையான விஷயம், அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாது இருந்தார்கள். ஏங்க, வந்து நிக்கிறது இயேசுன்னு அவங்களுக்கு என்ன செய்யலையா, தெரியலையா. அழைப்பம் மறந்துட்டோம்னா பக்கத்திலே வந்து அவர் நின்னா கூட அவரு தான் நமக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. தேவ பிரசன்னம் புரியாது, அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. அவர் தான் முன்னால வந்து நிக்கிறாருங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. நான் கேட்க, என்ன மாறு வேஷத்திலே வந்திருப்பாரு இயேசுநாதர்? நம்ம தான் வாரம் வாரம் ஒரு வேஷத்துல வருவோம். தோத்துறோம். போன வாரம் ஒரு சைஸா வந்திருப்போம், இந்த வாரம் வேற ஒரு சைஸா வந்திருப்போம். போன வாரம் ஆராதனையை சிரிச்சுக்கிட்டே ஆராய்ச்சிருப்போம், இந்த வாரம் ஆராதனையை முறைச்சிக்கிட்டே ஆராதிப்போம். போன வாரம் ஆமேன்னு அல்லையா பறந்துருக்கோம். தோத்துறோம். இந்த வாரம் சொல்லிடுவேன், நானு என்ன சொல்ல வச்சிருவேன் நீ, தோத்துறோம், பிரசங்கம் பண்ணிருவேன் நீ அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். தோத்திரம். புரியாத புதிர்கள், கர்த்தர் கொடுத்த விசுவாசிகள். தோத்திரம். நாம தான் அப்படி புதுசு புதுசா வருவோம். ஆனா அவர் வேஷம் போட்டு வரணுங்கிற அவசியம், அவர் அவராத்தான் வந்திருப்பாரா. ஆனா கண்ணு மறைஞ்சிட்டு. புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அடுத்த கேள்வி. தோத்திரம். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் அங்க ஒண்ணும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். உண்டாவா, அண்டாவும் இல்லை குண்டாவும் இல்லை, உண்டா. தோத்துறான். அல்லேலூயா. அவரு தெரியும், ஆனாலும் கேட்கிறாரு. சில சமயம் ஜோமனிலா பண்ணும் பாஸ்டர் அப்படின்ற பாருங்க. தோத்துறான். புழுவுறோம் நமக்கு தெரியும். தோத்துறான். ஆனாலும் பாஸ்டர் என்ன சொல்றது, பண்ணிட்டோம் பாஸ்டர், குடும்பச்சவம் கிளப்புறோம் பாஸ்டர், தசவம் போட்டோம் பாஸ்டர். தோத்துறான். பைபிள் பக்கம் பக்கமா படிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு பக்கம் பக்கமா படிக்கிறது இல்ல, பக்கம் பக்கமா புழுகுறோம் பல விஷயங்கள். ஆமேனா? சில ஆளுகள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா, இப்ப சர்ச்சில் 40 பேர் தான் இருப்பாங்க, 400 பேருன்றுவாங்க. தோத்துறோம். கேட்டா ஒரு விசுவாசத்துல சொல்றோம் பாஸ்டர், ஆமா ஒரு விசுவாசத்துல சொல்றோம் பாஸ்டர் அப்படின்னு விசுவாசத்திலே புழுகுறது. அல்ல சொல்லுங்க, பைபிள் படிச்சிட்டோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டோம் பாஸ்டர்,
ஆமா, அப்புறம் கடைசியில ஏசுனார் சொல்லுவாரு, உன்னை நரகத்துல போடலாம்னு நினைக்கிறேன். கேட்டா ஒரு விசுவாசத்துல சொல்றேன் பாரு அவரும். அல்ல சொல்லுங்க, ஆளுகளை பாரு. இங்க கேட்கிறாரு, இவன் என்ன சொல்றான்னு பாப்போம். பேதுரு என்ன சின்ன இவர் வந்து நிக்கிறது இவர்னு தெரியல. ஏதாகிலும் உண்டா? ஒண்ணும் இல்லை. நல்ல வேளை உண்மையை சொன்னான். அல்ல சொல்லுங்க. அப்புறம் அங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்யறார். அற்புதத்தை 153 திரளான மீன்கள் என்ன செய்ததா? அகப்பட்டது. இப்பதான் அவங்களுக்கு கண்ணு திறக்கு வந்திருக்கிறது. ஏசுநாதர் ரோய் தோத்தரான் பாடுறா, இது கூட நமக்கு தெரியாம இருந்திருக்குடா, வந்தவர் ஏசுறா, அற்புதம் செஞ்சுட்டாரா அப்படின்னு யோசிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே குறிப்பா 15வது வசனத்துக்கு வந்தா, 15ஆம் வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின நல்ல சோத்தெல்லாம் போட்டு திங்க வச்சுட்டு சாப்பிடு, உனக்கு அதான முக்கியம், தோத்தரான். அதுக்கு தானே கிளம்பி மீன் பிடிக்க வந்திருக்க, தோத்தரான். சோறு 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 சோறு, இதே சோழி உனக்கு, தோத்தரான். தின்னு, முதல்ல நல்லா தின்னு, தோத்தரான். ஆமா, 153 மீன் கூட கிடைச்சிருக்கு. அது பெரிய பெரிய மீன். மொத்தமா ஒரே டைம்ல தின்னு வயிறு வெடிச்சாலும் சரி, தோத்தரான். இல்லட்ட வச்சு வச்சு தின்னாலும் சரி, தின்னு, நல்லா தின்னு சாப்பாடு. இப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகுதான் தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு. அல்ல சொல்லுங்க. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. நமக்கு தெரியாத பாட்டா உடனே கிளப்பி விடுவோம். தோத்தரா, உங்களை போய் நான் நேசிக்கிறேனான்னு ஒரு கேள்வி வேற கேட்கிறீங்களே. எத்தனை பாட்டு மனப்பாடமா தெரியும். நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. புழுகாண்டி, அல்லேலூயா, உன் புழுகணி பாட்டை நிறுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறது உண்மைன்னா அழைப்புக்கு திரும்பு. உன் மேல இருக்கிற அழைப்புக்கு திரும்பு. நான் உன்னை என்னத்துக்கு அழைச்சேன்? நான் உன்னை எதற்கு முன்குறிச்சேன்? உன் வாழ்க்கையை குறிச்சு என்னுடைய திட்டம் என்ன? அதை மறந்துட்டு நீ வந்து இங்க மீன் பிடிக்கிற இடத்துல நிக்கிற, அழைப்பை தொலைச்சிட்டு நிக்கிற. தோத்துறான் கேட்டா தோத்துறான். நான் உங்களை நேசிக்கிறேன்ற, சரி நான் ஏத்துக்கிறேன். அப்படி நீ என்ன நேசிக்கிறதா இருந்தா என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை, அதுதான் உன்மேல் இருக்கிற அழைப்பு. சொல்லுங்க எல்லாரும், பேதுரு மேல் இருக்கிற, அதுதான் உன் மேல இருக்கிற அழைப்பு. நீ என்கிட்ட அன்பா இருக்கிறது உண்மைன்னா உன் அழைப்புல நீ நிக்கணும். உன் அழைப்புக்கு நீ பாத்திரவானா மாறணும். எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்புக்கு நேரா நீ திரும்பணும். 4 விஷயங்களை இப்ப ஆண்டவர் சொல்ல போறார். தோத்திரம். அந்த அழைப்புக்கு உன்னை திரும்ப பண்றதுக்காக உன் வாழ்க்கையில 4 காரியங்களை செய்வேன் நான். அழைப்புல உன்னை நிலை நிறுத்துவதற்காக 4 காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். பேதுரு, மகளே, மகனே, இன்றைக்கு உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் அழைப்புக்கு உன்னை திரும்ப பண்ணுவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ உன்னை அழைப்புல நிறுத்தணும். நீ உனக்கான அழைப்புல நிக்கணும். அப்படிங்கிறத தோத்திரம் உனக்கு சொல்லுவதற்காக, வலியுறுத்துவதற்காக இந்த மாலை நேரம், இந்த தோத்திரம் கூட்டத்தின் முதல் நாள் மாலை நேரம் நான் இங்கே இறங்கி வந்திருக்கிறேன். 4 காரியம் நான் செய்வேன். 1, அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே வருவேன். நீ எந்த அறைக்குள்ள அடைபட்டு கிடந்தாலும், எதற்குள்ள, எந்த சூழ்நிலைக்குள்ள, எந்த பலவீனத்துக்குள்ள, எந்த தரித்திரத்துக்குள்ள, எந்த குறைவுக்குள்ள, எந்த வேதனைக்குள்ள, எந்த கண்ணீருக்குள்ள, எந்த அவமானத்திற்குள்ள, தோல்விக்குள்ள நீ அடைபட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தாலும் உன்னை விடுவிக்கும்படி, தூக்கும்படி, நிறுத்தும்படி அங்கே நான் வருவேன். நீ அழைப்புக்கு திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்புக்கு பாத்திரவானாக மாறு. அல்லேலூயா சொல்லுங்க. அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே வருவேன். 2வது, அகப்படாதவைகளை அகப்படுத்துவேன். உனக்கு அகப்படாத எந்த காரியத்தையும் உனக்கு நான் அகப்படுத்துவேன். எதெல்லாம் அகப்படணும்னு நீ விரும்புறியோ, ஏங்குறியோ, பிரயாசப்படுறியோ, முயற்சிக்கிறையோ,
அதை நான் உனக்கு அகப்படுத்துவேன். நீ பிரயாசப்பட்டும் எதெல்லாம் இதுவரைக்கும் உனக்கு அகப்படவில்லையோ அவைகளை இந்த இரவே நான் உனக்கு அகப்படுத்துவேன். நீ என் அழைப்புக்கு திரும்பு, அழைப்புக்கு பாத்திரவானாகு. அல்லேலூயா. மூன்றாவது, அழைப்பை மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுவேன். நீ எத்தனை முறை மறந்தாலும் உன் அழைப்ப நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு நினைப்பூட்டுவேன். மறந்துடுற, ஜெபிக்க மறந்துடுற, பைபிள் படிக்க மறந்துடுற, ஊழியம் செய்ய மறந்துடுற. ஆனா சோறு திங்கிறதுக்கு மறக்கிறது இல்லை. நீ எத்தனை முறை மறந்தாலும் நான் உனக்கு உன் அழைப்ப மறுபடியும் மறுபடியும் நீ அழைப்புக்கு திரும்பு, அழைப்புக்கு பாத்திரவானாக மாறு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒன்ன சொல்றேன், அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவேன். அழைப்புக்கு பாத்திரவானாய் மாறு. அழைப்புக்கு பாத்திரவானாய், உன் மேல இருக்கிற அழைப்பை புரிஞ்சுக்கோ, அழைப்பை விளங்கிக்கோ, அழைப்புக்கு ஒன்னு அர்ப்பணி. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு இருக்கு. அழைப்புக்கு பாத்திரவான ஆகு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கோ, அதை விளங்கிக்கோ, அதற்கு ஒன்னு அர்ப்பணி, அதற்காக மாறு, அதற்காக செயல்படு. அதுதான் உன் வாழ்க்கை. உன் புருஷனுக்கு நீ மனைவியா இருக்கணும், உன் மனைவிக்கு நீ புருஷனா இருக்கணும், உன் பிள்ளைக்கு நீ தகப்பனும் தாயுமா இருக்கணும், உன் அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையா இருக்கணும். இது எல்லாமே ரெண்டாவது. தோத்தர எல்லாத்துக்கும் மேல எனக்கு நீ பணி செய்யணும், என்னை நீ சேவிக்கணும். நீ ஏன் பிள்ளை, நீ என்னுடைய சொத்து, நீ ஏன் சுதந்திரம், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட என் மகன் என் மகள். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் உன் வாழ்க்கையில முதன்மையா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு பிறகுதான் எல்லாம். அல்லேலூயாவா. நாம எதை முதலாவது வைக்கணுமோ அதை கடைசியில தள்ளிட்டோம். எது கடைசியில கிடக்கணுமோ அதை தூக்கி முன்னால வச்சுட்டோம். குடும்பம், புருஷன், மனைவி, புள்ள, சோறு, வேலை, ஆடு, மாடு, கோழி, கொக்கு, குரங்கு, எரும மாடு, தோத்திரம், இதெல்லாம் தூக்கி முன்னால வச்சுட்டோம். தோத்திரம், எரும மாடு, அதெல்லாம் முன்னால வச்சுட்டோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி பின்னால போடு, இயேசு ரத்தம் செய்யும். என்னையும் என் அழைப்பையும் முன்னால தூக்கி வை. அதுக்கு தான் உன்னை இந்த பூமியில உசுரோட வச்சிருக்கிறேன். இல்லாட்ட நான் உன்னை கொரோனாலே போட்டிருப்பேன். என்ன பேச்ச காணா, உடனே உடனே சீரியஸ் ஆகுறிய? அல்ல சொல்லுங்க. அப்பா கொரோனா வந்துச்சா இல்லையா? பலர் செத்தாங்களா இல்லையா? நம்ம செத்தமா? சாகல, உசுரோட வச்சிருக்கிறாருல்ல. எதுக்கு? 3 வேளைக்கு போல 7 வேளை திங்கிறதுக்கா? தோத்துறான். அவருக்காக வாழ்றதுக்கு, அவர் சித்தத்தை செய்யறதுக்கு. அழைப்புக்கு திரும்பு, அழைப்புக்கு திரும்பு. முதல்ல சொல்றாரு, அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே வருவே. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சீசர்கள்லாம் பயந்துட்டாங்க. தோத்துறான். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வானத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம், தேவன் முன்குறிச்ச கூட்டம், இவங்களைத்தான் நம்பி இருக்கு பரலோகம். இதுக்கப்புறம் இவங்க தான் ஆண்டவருக்காக எழும்பி தேசத்தை அசைக்க போறாங்க, ராஜ்யங்களை அசைக்க போறாங்க, பெரிய பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போறாங்க. அதுல ஒருத்தன் பேதுரு. தோத்துறான். அந்த பேதுருவை குறிச்ச திட்டம் என்ன? அவனுடைய ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட போறான். அவனுடைய அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட போறான்.
அவன் நிழல் பட்டு வியாதிக்காரெல்லாம் சுகமடைய போறான். திமிர்வாதக்காரன் சுகமாக போறான். மரித்த தபித்தால் உயிரோடு எழும்ப போறான். அப்படிப்பட்ட தேவ திட்டத்தை சுமக்கிறவன் ஒரு கூட்டத்தோட சேர்ந்து ஒரு அறை வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கான். வெளியில தலை தெரிச்சுன்னா நாமளும் செத்து போயிடுவோம், நம்மளையும் கொண்டுடுவாங்க, நமக்கும் சிலுவைதான். அதனால இந்த வீட்டு அறைக்குள்ள நம்ம உள்ள உட்காந்துக்குருவோம், நல்ல பூட்டை போட்டுருவோம்டா, உள்ள ஒரு ஆள் வரக்கூடாதுடா, சேஃப்டியா இருந்துக்குருவோம் அப்படின்னு உள்ள இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஆமா, செகண்ட் டைம்ல தோத்துறான். முதல் டைம்ல தோமா இருக்க மாட்டார், செகண்ட் டைம்ல தோமா இருந்திருப்பாரு. தோமா இருந்த சமயம் பூட்டை கூட கொஞ்சம் தொங்கி பார்த்திருப்பாரு. தோத்துறான். நான் ஒரு சந்தேக பேர் வழி இல்லையா? தோத்துறேன். நல்லா போட்டீங்களாடா பூட்ட, சரியா போட்டீங்களாடா, நான் ஒரு காய் எக்ஸ்ட்ரா தொங்கி பார்க்கிறேன். தோத்துறேன். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அழைப்பை சுமந்துக்கிட்டு அழைப்ப மேல வச்சுக்கிட்டு நீ ஏதோ ஒரு மூலையில போய் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போய் நீயா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டா அதுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்ப? எத்தனை வருஷத்துக்கு உட்காந்துருப்ப? அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் முடங்கி கிடக்கிறதுக்குமா உன்னை நான் அழைச்சேன்? மனுஷ பயம், மாம்ச பயம், மரண பயம், அதிகாரிகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் உனக்கு. அதனால சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அதைரியப்பட்டு எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிற. அப்படி உட்காந்துட்டா போதுமா? உன்னை உட்கார விட்டுருவேனா? தோத்துறான். பேசுறத்தஞ்சு அதுக்காக நான் உன்னை அழைச்சேன், அதுக்காக நான் உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தேன். உன் சோக மூஞ்சியே எனக்கு பிடிக்காதுன்ற அல்ல சொல்லுங்க. நீ பயப்படுறதோ பலவீனப்படுறதையோ, நீ சோர்ந்து இருக்கிறதையோ, நீ அவிசுவாசத்தில் இருக்கிறதையோ, நீ ஒளிஞ்சிருக்கிறதையோ மறைஞ்சிருக்கிறதையோ பார்த்துக்கிட்டு என் பிள்ளை வர்றா, ஒளிஞ்சிருக்கடா, மறைஞ்சிருக்கிறா, பயத்தோட இருக்குதுரா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கிடக்குதுரா, சந்தோஷமடா, காபிரியலு மிகாயலு எல்லா தூதர்களையும் கூப்பிடுறா, டான்ஸ் போடுவோம் பரலோகத்துல, அப்படி நான் சொல்லுவாரு. ஆமேனா? நீங்க எந்த அறைக்குள்ள உங்களை நீங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருந்தாலும் உங்களை தட்டி எழுப்ப, பலப்படுத்த, உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த அந்த அறைக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள உங்களை அழைத்த கர்த்தர் வருவார். வருவார். சூர செடிக்குள்ள போய் ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானா, எலியா. 1 ராஜாக்கள் 19:4 வந்தாரா? தேவ ஜனம் குறுகி போவதில்லை. நம்மளை எதுலையும் குறுகி போக அப்பா விடவே மாட்டாரு. எது உங்களை இன்னைக்கு குறுக வச்சிருக்கு? சூழ்நிலையா, பிரச்சனையா, மனுஷனா, அதிகாரமா, தேவையா, வியாதியா, பலவீனமா, எந்த காரியம் ஒன்னை இன்னைக்கு ஒரு வட்டத்துக்குள்ள ஒடுக்கி வச்சிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள நான் இறங்கி வந்து உன்னை அதிலிருந்து இந்த இரவு விடுவிப்பேன், 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 விடுவிப்பேன். பாவத்தின் வட்டம் உனக்கு இல்லை, பயத்தின் வட்டம் இல்லை, சோகத்தின் வட்டம் இல்லை, சோர்வின் வட்டம் இல்லை, அதைரியத்தின் வட்டம் இல்லை. எந்த குறுகிய வட்டத்துக்குள்ளும் நீ உட்கார்ந்திருக்க, முடங்கி கிடக்க, சோர்ந்திருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். என் அபிஷேகம் ஓ மேல, என் ஆவி ஓ மேல, என் அழைப்பு ஓ மேல, என் திட்டம் ஓ மேல, என் வலக்கரம் ஓ மேல. நீ ஏன் பிள்ளை, நீ என்னுடைய சுதந்திரம். அல்லேலூயாவா? எலியாவை தட்டி எழுப்ப வர்ற. எனக்கு அந்த 5ஆம் வசனம், அதாவது 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒரு எலியாவை ஒரு சூறைச்செடிக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அங்க 3 காரியத்தை செய்வார். ஒன்று, தலைமாட்டில் தண்ணீர். சொல்லுங்க எல்லாரும். இன்னொன்று, தழலில் சுடப்பட்ட அடை. சொல்லுங்க. அடை, அட, 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 தோத்துறான். சுட சுட அடை. அல்ல சொல்லுங்க.
சுட சுட அடை, தழலில் சுடப்பட்ட அடை. இது பத்தாதுன்னு தட்டி எழுப்புகிற தூதன். சொல்லுங்க சொல்லுங்க, தட்டி. ஹலோ, ஒரு ஆளை, ஒரு எலியாவ அவன் பாட்டுக்கு சூரச்செடிகளை உட்காந்துட்டான். ஏண்டா இதுக்கு ஒன்னு அழைச்சேன்? இதுவோ அவன் மேல இருக்கிற அழைப்பு? நீ மாட்டுக்க யாரோ ஒரு பொம்பளையாளி என்னமோ சொல்லிச்சுன்னு போய் சூரச்செடிகளை உட்காந்துட்ட அப்படின்னு 3 விஷயம். தலைமாட்டுக்க தண்ணீர். தண்ணீர் எப்பொழுதுமே பரிசுத்தாவியானவருக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. யோவான் 7:37, 38, 39 பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு வந்து நின்று, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38ஆம் வசனத்துல சொல்றாரு, யோவான்ல 7ஆம் அதிகாரத்துல, என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அடுத்த வசனத்துல சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப அந்த தண்ணீரை வந்து ஆவிக்கு, ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, குறுகிய வட்டத்துக்குள்ள முடங்கி போறோமோ, அப்பெல்லாம் நம்மளை எழுப்புறதுக்கு அங்க ஆவியானவரை ஊற்றுவார். ஆவியானவர் அங்க வருவார். அல்லேலூயாவா? அப்படி அபிஷேகத்துல ஒரு 10 நிமிஷம் நிரம்பிட்டோம்னா போதும், சிக்கு சக்கு ஒரு பெலன் வரும் பாருங்க. ஒரு 10 பேர் வந்தாலும் போட்டு தள்ளலாங்கிற மாதிரியே இருக்கும். அபிஷேகத்துல நிரம்புற அனுபவம் இருந்தா அதுக்கு ஆமேன் வந்திருக்கும். இல்லாட்டா 6 மாசம் கழிச்சு தான் வரும். எனக்கெல்லாம் பிரச்சனை வந்தா ரூமுக்குள்ள போயிருவேன், தோத்திரம். போய் கதவை இழுத்து பூட்டிடுவேன். பேதர் மாதிரி இல்ல, தோத்திரா. 2 பாட்டை பாடுறது, தோத்திரம். இப்படியே ஆவியில நிரம்புறது, 4 அந்நிய பாஷையை பேசுறது, அவ்வளவுதான். சிக்கு 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 சிக்குன்னு அப்படி எனர்ஜி ஏறும் பாருங்க, தோத்திரம். விறு 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 விறுன்னு ஏறும், தோத்திரம். அந்த தளர்வு, சோர்வு, பயம் எல்லாம் மாறும், தோத்திரம். ஏறும் மாறும். நல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு புதிய பலன், தோத்திரம். அப்படி டோரை ஓப்பன் பண்ணும்போது ஒரு 10 பேர் இருந்தாலும் போடலாண்டாங்கிற மாதிரி அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வருவேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். தழலில் சுடப்பட்ட சுட சுட அட. மனுஷன் அப்பத்தினாலே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற மத்தேயு 4:4 தோத்திரம். அப்ப அந்த அடை, அந்த அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் எதை அனுப்புவாரு? வார்த்தை. வார்த்தை. உபவாச ஜபமா வார்த்தை, பெண்கள் கூட்டமா வார்த்தை, ஆண்கள் மீட்டிங்கா வார்த்தை, வாலிபர் கூட்டமா வார்த்தை, வீட்டு கூட்டமா வார்த்தை, குழந்தை பிரதிஷ்டையா வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா வார்த்தை, அடக்காரல்ல கூட விடுறது இல்ல வார்த்தை. அல்ல சொல்லுங்க. ஏன்? நம்மளை எழுப்புறது, பலப்படுத்துறது, வார்த்தைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. நானும் இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறது வார்த்தையை சொல்றதுக்கு தான். இந்த 3 நாள் கூட்டமே வார்த்தைக்காகத்தான், நம்மளை எழுப்புவதற்கு. சோகமா இருக்க கூடாது, பயப்படக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. அது உங்க மேல இருக்கிற அழைப்பு அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 30:41 படிக்கிறோம். அதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற அழைப்பு. சோர்ந்து போக கூடாது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் அங்க நானே உன் மச்சான் வரானோ, மாமன் வரானோ, சித்தப்பன் வரானோ எனக்கு தெரியாது, தோத்திரம். அவன் வரமாட்டான்னு எனக்கு தெரியும், தோத்திரம். அப்படியே அவன் வந்தாலும் எக்ஸ்ட்ரா தொல்லை தான், தோத்திரம். ஆனா நான் வருவேன். நான் நல்ல அப்பா அவரு. அடாடாடாடாடா. சோக முகத்தை பார்த்தாருன்னா வந்துருவாரு. நான் ஒரு சைஸா உட்காந்துருக்கிற ஸ்டான்லிம்பாரு, தோத்திரம். எந்திரே, நான் இல்லையா? உன்னை அழைச்சவர் நான் இல்லையா? நீ எப்படி உட்காரலாமா? எந்திரே அப்படிம்பாரு பாருங்க. அவ்வளவுதான், ஜெவ்வுன்னு ஆகி போயிரும். கையை வைத்திராம. சோ தலைமாட்டுக்கு தண்ணீர், தலையில் சுடப்பட்ட அட, அதை தாண்டி தட்டி எழுப்புகிற தூதன்.
தூதன் உடனே அப்படியே வெள்ளை கலர் ரெக்க இருக்கும், தோத்துறான், அப்படியே பறந்து வருவான் அப்படின்னு நினைக்காதீங்க, தோத்துறான். வேணா ஒருவேளை வெள்ளை கலர் சுடிதார்ல கூட வரலாம், அல்ல சொல்லுங்க. அப்போ ஆனா வெள்ளை கலர் ரெக்க கட்டிக்கிட்டுலாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இல்லட்ட வெள்ளை கலர் பேண்ட் வெள்ளை கலர் சட்டை போட்டு வேணா வருவான், அல்ல சொல்லுங்க. சில தூதன் கருப்பு கலர் பேண்ட் வெள்ளை கலர் சட்டை போட்டு வருவான். ஆமீன் சொல்லுங்க. என்ன பேச்ச காணா? நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் யாரை கொண்டு வேண்டுமானாலும் உங்களை உற்சாகப்படுத்த தேவன் அந்த நபரை பயன்படுத்துவார். அப்படி எந்த நபரை உங்களுக்காக தேவன் பயன்படுத்துகிறாரோ அந்த நபர் தான் அன்றைக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதன். சில சமயம் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை கூட வச்சு கூட உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாரு. என்னடா இவன் இப்படி பேசுறான், இவன் வசனம் பேசுறான், இவன் வார்த்தையை பேசுறான்னு யோசிப்பீங்க. அவன் தான் தூதன். சில சமயம் அவன் டவுசர் கூட போட்டு இருக்க மாட்டான், அல்ல சொல்லுங்க. அப்பா சின்ன பையலா இருந்திருப்பான், அவன் தூதன், தூத்துறான். அவரை பொறுத்தளவுக்கு நீங்க எழும்பணும். உங்களை எழுப்புறதுக்கு எந்த நபரையும் பயன்படுத்துவார். சொல்றது புரியுதா? இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா 8ஆம் வசனமா, தோத்துறான். இந்த தூதன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால், அடுத்த வசனம், தோத்துறான், பலத்தினால 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் என்ன செஞ்சானா? ஏங்க, ஒரு வேளை தூதன் கொடுத்த போஜனம் சோறு 40 நாள் இரவு பகல் நடந்து போகிறதுக்கான பலனை கொடுத்தான். ஒரு வேர்டுலையும் வல்லம் இருக்கு. 40 நாள் பலன், 40 நாளும் இரவு பகல் பலன். அந்த இரவு பகலும் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற பலன் இல்ல, நடந்து போகிற பலன். நான் இப்ப கேட்கிறேன், ஒருவேளை தூதன மூலமா அவர் கொடுக்கிற வார்த்தை சத்தம் போச்சனம் 40 நாளுக்கு வேண்டிய பலனை கொடுக்கும்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு போஜனத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. தூதனை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறாரு. பரிசுத்தாவியை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறாரு. அப்படின்னா நமக்கு எத்தனை 40 நாட்கள், எத்தனை காலம், நம்முடைய ஆயுசு காலம் முழுசும் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்க அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீ ஏன் சூறை செடிக்குள்ள போய் உட்காரணும்? எலியா வாழ்க்கையில் இந்த பரிதாபம் என்னன்னா, இதெல்லாம் தாண்டி 9ஆம் வசனத்துல போய் ஒரு கெபிக்குள்ள உட்கார்றான். அவன் நினைப்பு என்னன்னா, சூறை செடிக்குள்ள இருந்ததுனால தானே கண்டுபிடிச்சிய, இப்ப நான் கெபிக்குள்ளே உட்காந்துறேன், என்ன எப்படி கண்டுபிடிப்பிய? பாப்ப கண்டுபிடிங்க. அட கோமாளி, நீ உயர வானத்துக்கு ஏறினாலும் உன்னை பிடிப்பன்னு தெரியாதா உனக்கு? பாதாளத்துல படுக்க போட்டாலும் என் கரை உன்னை தூக்கும்னு தெரியாதா உனக்கு? நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏன்னா உன் மேல ஒரு அழைப்பை நான் வச்சிருக்கிறேன். அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானா மாறு. அழைப்புக்கு பாத்திரவானா? நல்ல ஆண்டவரா, வியாதியில உங்களை விட மாட்டாரு, பலவீனத்துல உங்களை விட மாட்டாரு, அதைரியத்திலையும் சோர்வுலையும் சோகத்திலையும் உங்களை விட மாட்டாரு. தானியேல் ஒரு கெபிக்குள்ள இருந்தான், சிங்க கெபிக்குள்ள. ஆமேனா? தானியேலை சத்துருக்கள் கெபிக்குள்ள போட்டாங்க. தானியேலா போகல, சத்துருக்கள். தானியேல் 6:16 எதிரிகள் தானியேலை கெபிக்குள்ள போட்டாங்க. ஆனா எலியாவை யாரு போட்டா? அவரே வாலண்டியரா போனாரு. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? எதிரிகளா சேர்ந்து உன்னை கெபிக்குள்ள போட்டிருந்தாலும் சரி, நீயே விரும்பி வாலண்டியரா ஒரு கெபிக்குள்ள போய் உக்காந்தாலும் சரி, அது எந்த கெபியா இருந்தாலும் சரி, எக்கா நான் அங்க வருவேன்க்கா. அல்லையா சொல்லுங்க. அப்போ
சூழ்நிலைகள் உன்னை போட்டிருந்தாலும் சரி, சாத்தா உன்னை போட்டிருந்தாலும் சரி, மனிதர்கள் உன்னை அந்த கெபிக்குள்ள போட்டிருந்தாலும் சரி, இல்ல நீயே வாலண்டியரா சோகமா மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள போய் உக்காந்து இருந்தாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு ஒன்ன அந்த இடத்துல இருந்து உச்சங்குடும்ப புடிச்சு தூக்குறேன். நான் அழைப்புக்கு பாத்திரவானாய் மாறு. நீ எனக்கு வேணுமே. எலியா சொல்றான், போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, வேணும் எலியாவே. ஹலோ, இவன் சொல்றான் போதும், அவர் சொல்றாரு வேணும் எலியாவே. ஏலே, நீ எனக்கு வேணும்பா. அல்ல சொல்லுங்க. உனக்கு வேணா நான் வேணாம்னு இருக்கலாம், உனக்கு வேணா ஜெபம் வேணாங்களாம், உனக்கு வேணா பைபிள் வேணாம், ஆலயம் வேணாம், ஆராதனை வேணாம், ஊழியம் வேணாம், எதுவும் வேணான்ற. ஆனா சோறு மட்டும் வேணும்ன்ற. தோத்துறோம். அல்ல சொல்லுங்க. இத்தனையும் வேணாம் வேணாங்கிறான். தூதன் கொண்டு வந்த சோறை மட்டும் எடுத்து கப்பு 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 கப்புன்னு அடிச்சு திரும்ப போதும்ன்றான். அல்ல சொல்லுங்க. வேணாம்னு சொன்னவன் சோத்தையும் வேணாம்னு இருக்கணும்ல. சாகணும் முடிவு கொண்டவன் சோறு திங்காம செத்து போயிடலாம்ல. என்ன பேச்ச காணா? ஜெபம் வேணாம், பைபிள் வேணாம், தேவன் வேணாம், ஆராதனை வேணாம், ஊழியம் வேணாம், அழைப்பு வேணாம், ஆனா சோறு மட்டும் வேணும் இல்லையா? அவர் சொல்றாரு, நீ எதை வேணும் வேணான்னு சொல்லலாம், ஆனா எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். அல்லேலூயாவா? நான் போன முறை வேம்பாருக்கு வந்தப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். சாராளம்மா அபிமேலேக்கு வட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டா. ஆதியாகமம் 20 அதிகாரத்துல அபிமெலேக்கு வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டா கிழவி. ஆபிரகாம் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவ, தரிசனத்தின் வட்டத்துக்குள்ள இருக்க வேண்டியவ, தவறான வட்டத்துக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டா. தேவன் இவளை ரெடி பண்ணி கிழவிய தோத்துறான். இவளை வச்சுதான் சந்ததியை கொண்டு வரணும், ஈசாக்க கொண்டு வரணும், தான் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் துடிச்சிட்டு இருக்கிறாரு. இவரு வேணாம். யாரு? நம்ம சாராளம்மா. எனக்கு வேணாம், என்னால முடியாது. ஆமா, நான் வயசானவ, நான் பலவீனமானவ, ஆகாரம் வச்சு பாத்துக்குங்க, வேற யாரா வச்சு பாத்துக்குங்க, என்ன மூலமாலாம் நடக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் முடியாதவ, நான் பலவீனமானவ, கிழவி, என்னை விட்டுருங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தவ அபிமெலை கூப்பிட்ட உடனே ஐ ஆம் ஓகே அப்படின்னு கிளம்பி அங்க போயிட்டா. ஹலோ, நான் சொல்றது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே கேட்கணும். சரியா கிழவி? இலையில சொல்லுங்க. ஆமேனா? கிழவி அங்க கிளம்பி போயிட்டா. அப்ப ஆண்டவர் யோசிச்சிருப்பார்ல, அட கிழவி, என் திட்டத்துக்கு நான் உன்னை அழைச்சா, உன்னை அழைச்சது நானு, இத்தனை வருஷம் உனக்கு சோறு போட்டது நானு, உன்னை உருவாக்குனது நானு, பலப்படுத்தினது நானு, அப்பப்ப விசிட் பண்ணது நானு, உன்னை சந்திக்க வந்தது நானு, வார்த்தையை கொடுத்தது நானு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தது நானு, எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எவனோ ஒரு பய வந்தான்னு சொல்லி கிளம்பி அபிமெலேக்கு வீட்டுல போய் குந்திக்கிட்டு உன் புருஷன் மேல லவ். உன் புருஷன் சொன்ன உடனே கேக்குற, அப்ப நான் சொன்னது அப்படின்னு விடல. இவர் கிளம்பி நேரம் அபிமெலேக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. அல்ல சொல்லுங்க. கிளவிய தொட்ட செத்த தோத்துறான். அவ ஏன் பாத்திரம். அல்ல சொல்லுங்க. அப்போ அவ மேல ஒரு அழைப்பு இருக்குடா, அவ மேல ஒரு திட்டம் இருக்குடா. எந்த வல்லமையும் என் பிள்ளைய, என் மகளை, என் சாராள அழைப்ப பெற்ற கூட்டத்தை தொட விடமாட்டேன். ஆமேனா? என் மேல அழைப்பு இருக்கிற பட்சத்துல எவனும் என்ன தொட அனுமதிக்க நான் சாராள். என்ன தொட எந்த அபிமெலேக்குக்கும் பெர்மிஷன் இல்லை. ஆமென். நானே தெரியாதனமா சிக்கிக்கிட்டா கூட என்ன கரம் நீட்டி தூக்குவார். அபிமெலேக்க மிரட்டி என்ன தூக்குவார். அபிமெலேக்க மிரட்டி என்ன விடுவிப்பார். அல்லேலூயாவா? அடைபட்ட அறைக்குள்ள வருவே. சாராள் ஒரு அறைக்குள்ள இருந்தா, அங்கேயும் ஆண்டவர் வந்தாரு. எலியா ஒரு கெபிக்குள்ள இருந்தாரு, அங்கேயும் ஆண்டவர் வந்தாரு. சூறை செடிக்குள்ள இருந்தாரு, அங்கேயும் ஆண்டவர் வந்தாரு. தானியேல் சிங்க கெபிக்குள்ள இருந்தாரு, அங்கேயும் ஆண்டவர் வந்தாரு. அக்கினி சூளைக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க, அங்கேயும் ஆண்டவர் வந்தாரு. பேதுருவும் சீசர்களும் ஒரு அடைபட்ட அறைக்குள்ள இருக்கிறாங்க, அங்கேயும் ஆண்டவர் வந்தார்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ எனக்கானவள், நீ எனக்கானவன், என் அழைப்பை சுமக்கிற பாத்திரம். உன்னை புதஞ்சிருக்க, மறைஞ்சிருக்க, ஒளிஞ்சிருக்க, கலக்கத்தில் இருக்க, கண்ணீரில் இருக்க, அவமானத்தில் இருக்க, தோல்வியில் இருக்க, கடன் பாரத்தில் இருக்க, நான் உன்னை விடமாட்டேன். இன்னைக்கு உன்னை விடுவிக்கிறேன். இனி அந்த கடன் இல்லை, இனி அந்த அடிமைத்தனம் இல்லை, இனி அந்த அறை, அந்த சிறை, அந்த வேதனை, அந்த கண்ணீர் இல்லை. இதே பேதுரு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பிடிச்சி எங்க வச்சுட்டான்? ஏரோது சிறையில வச்சுட்டான். ஏரோது பிடிச்சி எங்க வச்சுட்டான்? மறுநாள் காலையில ஏரோது தோத்துறான், பேதுருவை கொல்ல போறான். ஆமேனா? அவன் திட்டம் பேதுருவை கொன்றுணும். காலையில விடிஞ்ச உடனே பேதுருவை கொன்றுணும். அவன் பாட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். காலையில நம்ம நினைச்சதான் நடக்கும், காலையில நம்ம நினைச்சதான் நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதனை அந்த அறைக்குள்ள கர்த்தர் அனுப்பிட்டாரு. கோமளி, நீ நினைச்சது இல்லடா, நான் நினைச்சதாண்டா நடக்கும். அறைக்குள்ள இருந்து பேதுருவை தூக்கிட்டாரு. அவன் பிளான தூக்கிட்டாரு. நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் அப்படித்தான் படிப்பேன். எனக்கு அந்தந்த நாளுக்கு வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அல்ல சொல்லுங்க அப்பா, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பாடு எல்லாமே இந்த பைபிளுக்குள்ளதான் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, பரவசமாவே இருக்கும். அல்லையா சொல்லுங்க. எலெக்ஷன் வந்தா எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெவலேஷன் வரும், தோத்துறான். பஞ்சம் வந்தா பஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி ரெவலேஷன் வரும். கொரோனா வந்தா கொரோனாவுக்கு ஏற்ற மாதிரி ரெவலேஷன் வரும். அவர் தான் நம்ம அப்பா. அதான் வார்த்தை. நீ எந்த அறைக்குள்ளையும் இருக்க ஒன்ன விடமா. அல்லேலூயாவா. அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே வருவேன், நீ அழைப்புக்கு திரும்பு. இரண்டாவது சொல்றாரு, அகப்படாதவைகளை அகப்படுத்து. என்ன விருப்பம்? மீன் வேணும், அவ்வளவுதானே. சோறு வேணும், அவ்வளவுதானே. அதுக்கு தானே நீ டேசா போறது பத்தாதுன்னு கூட ஒரு 6 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க போயிருக்க? மீன் பிடிக்கிறதுக்கு. நான் பேதுருவை சொல்லிட்டு இருக்கேன், உங்களை சொல்றேன். நீங்க தப்பா தவறான்னு நினைச்சிடாதீங்க, உங்களை சொல்லலன்னு யோசிச்சிடாதீங்க. அல்லையா சொல்லுங்க அப்போ. சோறு முக்கியம். யாருக்கு? பேதுருக்கு. இவரு போறது பத்தாதுன்னு கூட 6 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு போறான். சரி, அவங்களாவது சொல்லியிருக்கணும்ல, பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? அங்க இருந்து தானே உங்களை ஆண்டவர் அழைச்சாரு. நீங்க பெரிய ஊழியம் செய்ய போறீங்க, நம்ம எல்லாம் பெரிய ஆளா வரப்போறோம் தேவனுக்காக. அந்த அழைப்பை மறந்துட்டு இப்படி மீன் பிடிக்க போறீங்களே, நீங்க போறது பத்தாது, நீ எங்களை கூப்பிடுறீங்களே, நீங்களே போகக்கூடாதுன்றோம், அப்புறம் எங்களை வேற கூப்பிடுறீங்க. போகாதீங்க, அப்படியே நீங்க போனாலும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. அவங்களும் கிளம்பி போனாங்களாம். சீனியரே போறாங்களே, நாம பின்னாடி போனா என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த சீனியர்களை பார்த்தே நரகத்துக்கு போறது. அல்ல சொல்லுங்க. அவங்களே ஒரு சைஸா இருக்காங்களே, நம்மளும் அவங்கள மாதிரியே இருந்தா என்ன அப்படின்னு. சீனியரை பார்க்காத, சீக்கிரம் செத்து போயிருவ. அல்ல சொல்லுங்க அப்பா. ஏசுனார மட்டும்தான் பார்க்கணும், அழைப்ப மட்டும்தான் பார்க்கணும். அடுத்த ஆளை பார்த்தோம்னா அவுட்டு சாரு, போயிட்டா. ராத்திரிலாம் பிரயாசப்படுறாங்க, ஒண்ணு என்ன செய்யல. ஏற்கனவே பாட்டம்ல அவர் கரைக்கு வந்துட்டாரு. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, கோமாளிகளா இல்ல சொல்லுங்க, வலது புறத்தில் வலையை போடுங்க, அப்பதான் இவங்களுக்கு கிளிக் ஆகுது. அல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பேசுவாரு, அவர் மாதிரியே தெரியுதே. தெரியுமடா, அவர் தான்டா டேஸ். அல்ல சொல்லுங்க, அவர் தான்டா டேஸ் வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. போடுறான் வலதுபுறம். வலது அப்பயாவது லூக்கா 5லயாவது சற்று ஆழத்துல தள்ளிட்டு போங்கன்னாரு. இப்ப வலதுபுறமே சொத்தாங்கை சைடு போடுன்றாரு. அப்படின்னா அங்கனதான் மீனே இருந்திருக்கு. 153 பெரிய மீன், அந்த வலையே இழுக்க முடியாத அளவுக்கு உள்ள மீன் கூட்டம் அந்த படகுக்கு வலதுபுறம். இன்னும் சொல்ல போனா அந்த மீனுக்கு மேலதான் படகே இருந்திருக்கு. படகுக்கு கீழே தான் ஆசீர்வாதத்தையே வச்சிருந்தாரு.
ஆனால் இந்த கோமாளிகளுக்கு தெரியவில்லை, தெரியாது, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. என்ன பேச்ச காணா? அழைப்பை மறந்தால் உன் ஆசீர்வாதம் அருகில் இருந்தாலும் அதை பார்க்கும் பார்வை உனக்கு இல்லாமல் போகும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே. அது பக்கத்துல இருக்கான், ஆனா உன் பார்வை மறைஞ்சிரும். அதுக்கு மேலதான் நீ நிப்ப, ஆனால் அது உனக்கு தெரியாது. ஏன்னா உன்னால வந்து நிக்கிறது இயேசுநாதர்ல இவனுக்கு தெரியல. இயேசுவை பார்க்கிற பார்வை உனக்கு மங்கும் போது ஆசீர்வாதத்தை பார்க்கிற பார்வையும் மங்கி போகும். அழைத்தவரை பார்க்கிற பார்வை உன்னில் மங்கும் போது உனக்கான நன்மைகளை உச்சிதங்களை பார்க்கிற பார்வை மங்கி போகும், அற்று போகும், தொலைந்து. ஏங்க, ஒரு மீன் கூட்டம் ஒரு 153 மீன், பெரிய மீன் பைபிள் சொல்லுது. கொஞ்சமாக ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த சிம்டம்ஸ் கூட தெரியல. இதுல இவங்க ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் சுத்தினானோ தெரியல, கிடைக்கல ஒண்ணு கூட. ஆனா அவன் படகு கீழே வச்சிருந்திருக்கிறார் ஆண்டவர். அந்த சிம்டம்ஸ் கூட அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல சார். அழைப்பு முக்கியம், அழைப்பு முக்கியம். நான் அழைப்புல நின்னா தோத்துறான். என்னை தேடி காக்காவே எனக்கானதை கொண்டு வரும். எலியா அழைப்புல நின்னப்போ அவனை தேடி காகமே ஆகாரத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா அழைப்பு விட்டு தொலைஞ்சதுக்கு அப்புறம் அருகிலேயே இருந்தும் அதை பார்க்கும் பார்வை எனக்கு இல்லை. அல்லேலூயாவா? போடு வலது போறான், போடுறான், வலை என்ன செய்ய முடியல, இழுக்க முடியல. அவ்வளவு திரளான மீன்களை அங்க கர்த்தர் வச்சிருந்தாரு. அகப்பட்டது, இதுவரை அகப்படாதது பேதுருவுக்கு அகப்பட்டது. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டும் அகப்படாதது இப்போ பேதுருவுக்கு அகப்பட்டது. பேதுருவின் சிந்தனையில் எட்டாத அளவுக்கு மிகுதியாய் திரளாய் ஆசீர்வாதம் அகப்பட்டது. உனக்கு இதுவரை அகப்படாதவைகளை இந்த இரவு அகப்படுத்துவேன். நீ அழைப்புக்கு, உனக்கு அதை அகப்படுத்துவதே அழைப்புக்கு உன்னை திருப்புவதற்காகத்தான், ஆக்கி திம்பதற்காக அல்ல, அழைப்புக்கு திரும்புவதற்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பேதுரு, இன்றைக்கு உனக்கு இது அகப்படுத்தினது பேதுரு வாழ்க்கையில 3 இடத்துல அகப்படும். ஒன்னு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல திரளான மீன்கள் என்ன செய்தது, அகப்பட்டது. அப்புறம் மத்தேயு 17:27 அதே பேதுருட்ட சொல்வாரு, நீ போய் ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அது வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் வரிப்பணம் செலுத்து. இப்ப 21ஆம் அதிகாரத்துல வலைய போடு, உனக்கு என்ன செய்யும், அகப்படும், அகப்பட்டது. இந்த 3மே 3 விஷயத்தை நமக்கு சொல்லுது. முதல்ல லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அகப்பட்டது அனுபவிப்பதற்காக. அது உனக்கு தான், உனக்கு தான், எடுத்துக்கோ, சாப்பிடு. உன் குடும்பத்துக்கு, உன் தேவையை சந்திப்பதற்கு, அதை வித்து காசாக்கிக்கோ, கடன் அடைச்சிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அது உனக்கு, அனுபவிப்பதற்காக. 2வது மத்தேயு 17:27 அகப்பட்டது அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக. யாருக்கு கொடுக்கணுமோ, கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு, கொடுக்க வேண்டிய காரியத்திற்கு நாம் கொடுப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு அகப்படுத்துவார், ஆசீர்வாதத்தை தருவார். எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் அப்படின்னு திங்கக்கூடாது. சில ஆசீர்வாதம் அது எனக்கு, சில ஆசீர்வாதம் அது நான் ஊழியத்திற்கு, மிஷனரி பணிக்கு, திருச்சபைக்கு, தேவராஜ்யத்துக்கு, நான் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு கொடுப்பதற்காக. 3வது முறை அகப்பட்டது மண்டு மண்டு மனம் திரும்பு அப்படின்னு அறிவை உணர்த்துவதற்கு, அழைப்பை உணர்த்துவதற்கு. ஆமேனா? அல்லேலூயாவா? உனக்கு சோறு தானே வேணும், அதை நான் தாரேன், நீ வா. உன் தேவை சந்திக்கப்படணும், அவ்வளவுதானே, அதை நான் செய்றேன், நீ எனக்காக வா, என் திட்டத்திற்காக வா, என் ஆடுகளை மேய்க்க வா, என் அழைப்புக்கு வா. அல்லேலூயா சொல்லுங்க.
அகப்படாதவைகளை அகப்படுத்துவேன். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? 8ஆம் வசனமா 9ஆம் வசனமா? 21 9ன்னு நினைக்கிறேன். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். சோலி முடிஞ்சு. இப்பதான் மீனை புடிச்சுக்கிட்டு கரைக்கு இழுத்துக்கிட்டு வர்றான். யாரு? பேதுரு, சீசர்கள்லாம் இழுத்துட்டு வர்றான். இப்பதான் இழுத்துக்கிட்டே வர்றான். இவன் வர்றதுக்கு முன்னாலேயே கரையில நெருப்பு போட்டிருக்கு, அது மேல மீன் இருக்கு. எப்படிரா இந்த மீன் எப்படிரா அங்க வந்துச்சு? ஒண்ணு சொல்லவா? இயேசுநாதர் இருந்தா கடல்லையும் மீன் கிடைக்கும், கரையிலையும் மீன் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் இங்க கிடைக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இயேசு இருந்தா நடக்கும், இயேசு வந்தா கிடைக்கும். நீ நினைக்கிற உன் பிரயாசத்தினாலன்னு தோத்துறான். இல்ல 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 இல்ல. உன் கையில இருக்கிற மீன் கூட உன் பிரயாசத்தினால கிடைச்சது இல்ல, என் வார்த்தையால கிடைச்சது, என் வல்லமையால கிடைச்சது. இன்னொன்னு சொல்லட்டுமா? அதுக்காக நீ கொஞ்சமாவது பிரயாசப்பட்ட. ஆனா நீ பிரயாசமே படாத ஒரு மீனை ஏற்கனவே உனக்கு சுட்டு பொறிச்சு வச்சிருக்கிறேன். வா, உன் தேவையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் சோறு போடுவேன். வா, உன் கடனை நான் அடைப்பேன். தயவுசெய்து ஆமைனாவது சொல்லு. எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கு அகப்படாதவைகளை, வீடு அகப்படலையா, வேலை அகப்படலையா, ஆசீர்வாதம் அகப்படலையா, எது அகப்படல? இன்னைக்கு சொல்றாரு, அகப்படாதவைகளை நான், நீ உன் அழைப்புக்கு திரும்பினால் மட்டும் போ. உன் அழைப்பை நீ யோசிச்சா மட்டும் போ. அழைப்புக்கு உன்னை அர்ப்பணிச்சேன்னா போதும். அடைபட்டிருக்கிற அறைக்குள்ளும் வருவேன், அகப்படாதவைகளையும் உனக்கு அகப்படுத்துவேன். அல்லேலூயாவா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஊழியத்துக்கு வந்தா, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போனா தோத்திரம் ரோட்ல தான் நிக்கணும். ஆமா, நாங்க பாஸ்டர்மார்கள்லாம் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல தான் இருக்கிறோம். பாக்குறீங்கல்ல ஆளுகளை. சிலர்லாம் பிள்ளைகளை சர்ச்சு காரியங்கள்ல இன்வால்மெண்டா விடுறது இல்லை. சும்மா சர்ச்சுன்னு போகாத, அப்படியே பாஸ்டர் பையனும் சேர்ந்து உன்னை பாஸ்டர் ஆக்கிடுவாங்க. ஏன் ஆக்குனா என்ன? ஆளுகளை பாரு. நான் உன்னை கலெக்டர் ஆக்கணும்னு வச்சிருக்கேன், இல்லைன்னா டாக்டர் ஆக்கணும்னு வச்சிருக்கேன், இன்ஜினியர் ஆக்கணும்னு வச்சிருக்கேன். நீ ஒன்னும் ஆக்க முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்போ நாங்க என்ன சொல்றோம்? டாக்டர் ஆகுங்க, முடிஞ்சா வயசான ஆளுக்கு கூட வாய்ப்பு இருந்தா ஆகுங்க. இதுக்கப்புறமும் உங்களால கலெக்டர் ஆக முடிஞ்சா ஆகுங்க, நீங்க என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனா உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, அதற்கு பாத்திரவான்கள் ஆகுங்க. இன்ஜினியர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, கலெக்டர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ண முடியலையா, சபையோட இருந்து சபையின் தரிசனங்களுக்கு பலனா துணையா இருந்து ஆத்தும ஆதாயத்துல செயல்படுங்க. உங்க மேல ஒரு அழைப்பு திட்டம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துங்க, நிறைவேற்றுங்க. இதே பேதுரு தான் புத்தி வந்ததுக்கு அப்புறம், எழும்பினதுக்கு அப்புறம் பிரகாசிக்கிற நாட்கள்ல சொல்றாரு. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு, எல்லாருக்கும் சொல்றான், சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றான். பரதேசிகள் நாம. ஆமேனா? பாருங்க, அந்த முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றான் பாரு. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு என்ன பேரு? பரதேசி. தோத்திரம். நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை,
நம்ம சுய தேசம் பரலோகம். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற தேசம். அங்க போறதுக்கு தான் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு நித்திய ராஜ்யம். இந்த உலகத்துல நம்ம பரதேசிகள். ஆனால் இந்த பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நிருபத்தையே எழுதுறாரு. நீங்கள் எல்லாருமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம எல்லாரும் மேலே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிற அழைப்பு, ஆத்துமாக்களை தேவ சமூகத்திற்கு கொண்டு வருகிற அழைப்பு, ஆத்துமாக்களை பலப்படுத்துகிற அழைப்பு, நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு துணையாய் நின்று உதவி செய்கிற அழைப்பு. அல்லேலூயாவா. இந்த அழைப்பை புரிஞ்சுக்கணும். சிலருக்கு ஜெபிக்கிற அழைப்பு, சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அழைப்பு. நல்ல கிருபைகளை கொடுத்திருப்பார். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. நமக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறாரு. சிலர் நல்லா சாட்சி சொல்லுவாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்துருவாங்க. சிலர் நல்லா இயேசுநாதரை பத்தி சுவிசேஷம் சொல்லுவாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்துருவாங்க. சிலர் நல்லா முழங்கால முடக்கி பாரப்பட்டு ஜெபிப்பாங்க, அழுவாங்க. அவங்க ஜெபத்திலே ஜனங்கள் வருவாங்க. அப்படி கிருபையை சிலருக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். சிலர் நல்லா பாடுவாங்க, தோத்திரம். அந்த பாடுற கிருபையே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். சிலர் பாட்டு பாடி வந்து ஆத்துமாக்களை விரட்டுவாங்க, அது வேற விஷயம். ஆமா, சிலருக்கு நல்ல பாடுற கிருபை. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை, சிலர் வந்து சாட்சியா வாழுவாங்க, தோத்திரம். அந்த கிராமத்துல அந்த அக்காவை பார்த்தாலே சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யும்? வரும். என்ன ஒரு குணம், என்ன ஒரு சாந்த குணம். அதுதான் அந்த இப்ப நம்ம வாசிச்ச அந்த ஆரம்ப வசனத்துல எபேசியல்ல 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கிற நீங்க என்னென்ன சுபாவத்தோடு இருக்கணும்னு எழுதுறாரு. தாழ்மை, சாந்த குணம், தோத்திரம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இந்த சுபாவம் நமக்கு இருந்தாலே, அந்த ஒருமையை காத்துக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இருந்தாலே ஆத்துமாக்கள் சபைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையே நம்மள அநேகர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும். இன்னும் சிலர்ல சில கிராமத்திலிருந்து சபைக்கு ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த கிராமத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்கும், அதனாலதான் யாருமே வரமாட்டாங்க. அந்த அக்காவுடைய சுபாவம், அந்த அண்ணனுடைய சுபாவம், அவங்க சண்டை, அந்த குடும்பத்தில் நடக்கிற கலவரம் காரியம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயையோ நாங்க வரல சாமி, நீ போற சபைக்கு, எங்க குடும்பம் கூட பரவாயில்ல, நாங்க கூட வாயை கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கோம், உனக்கு இம்பிட்டு பெரிய கிழிஞ்ச வாயா இருக்கு, தோத்திரம் பொழவு நீளமா பேசுற, அந்த அண்ணனை அப்படி மரியாதை இல்லாம பேசுற, அவரும் பொசுக்கு பொசுக்குன்னு கையை நீட்டுறாரு, அடிக்கிறாரு, தோத்திரம் கெட்ட வார்த்தை பேசுறீங்க, சின்ன காரியத்துக்கு கூட சகிக்க மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க, தோத்திரம். என் வீட்டிலேயே வந்து புளிக்குழம்ப கடன் வாங்கிட்டு போற, தோத்திரம் வாங்கிட்டு போன கிண்ணத்தை என்ன செய்யல, கொடுக்க மாட்டுற, திரும்ப திரும்ப ஏசுநாதருவான் கடன் அடப்பாருன்ற, என்கிட்ட வாங்கின கடனே நின்று திரும்ப கொடுக்கல, இப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து பார்த்து தான் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது ஏதாவது புரியுதா சேச்சி? மனசிலாயோ? அழைப்புக்கு எப்படி இருங்க? நீ அடைக்கப்பட்ட எந்த அறைக்குள்ளும் வருவே, உனக்கு அகப்படாத எந்த ஒன்றையும் நான் உனக்கு அகப்படு. அழைப்பை மறுபடியும் மறுபடியும் உனக்கு நினைப்பு. வந்தவர் முதல்ல வேற எதையுமே பேசல. புசிக்கிறதுக்கு உண்டான்னு கேட்கிறாரு, அப்புறம் வலதுபுறம் வலையை போடுங்கன்றாரு, அப்புறம் வலை கிளிகிற மாதிரி மீன் அகப்படுது, பொறிச்சு வேற வச்சிருக்கிறாரு, அப்போ உங்க மீன்லையும் கொஞ்சம் கொடுங்க பொறிக்கலாம்ன்றாரு. எல்லாம் பொறிச்சு கிரிச்சு போடுறா, சாப்பிடுங்கடா, தின்னுங்கடா, சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிட்றா, பேதரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தின்னு, தோத்திரம் நல்லா தின்னு, ஓடு கொட்டா இட்டாவி ஏன் பங்குப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு அழகா அந்த 15 சொல்லுது, அவர்கள் போஜனம் பண்ணின. இப்பதான் மேட்ரை தொடங்குறாரு. அல்ல சொல்லுங்க. ஏலே, நான் இங்க வந்ததே தோத்திரம் உங்களுக்கு சோறு போடுறதுக்குன்னு நினைச்சுக்கிறாத, மீன் பிடிக்கிறதுக்குன்னு நினைச்சுக்கிறாத. நான் வந்த நோக்கத்தை எப்ப சொல்றேன், அழைப்புங்கிற ஒண்ணு உன் மேல இருந்துச்சு, அதை மறந்துட்டு தொலைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற, தோத்திரம் அதை உனக்கு நினைப்பூட்டுவதற்கு தான், ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நீ இருக்கிற இந்த இடத்துக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு முறையும் எழுப்புதல் கூட்டம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பெஷல் மீட்டிங் எதுக்குன்னு நினைக்க? உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாதையா நாங்க பண்ணிட போறோம்?
ரெண்டு பேரும் பேசாத வார்த்தையை நாங்க உங்க சபைகளில் பேசுறப்ப நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். ஓ ஸ்பெஷல் மீட்டிங், ஓ வெளியிலேருந்து ஒரு பாஸ்டர் வருகிறார் அப்படின்னு நம்ம பெருமையா நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. அந்த வெளியில மீட்டிங் போற ஆளுகளும் நினைச்சுக்கிறாங்க, நான் ஸ்பெஷல் ப்ரீச்சர், நான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர். நாங்க ஏற்கனவே 2-3 வச்சிருக்கோம் ஸ்பீக்கர். அல்ல சொல்ல பெருமை. என்ன அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, மாயவரத்துல கேட்காங்க, மன்னார்குடியில கேட்காங்க, சிங்கப்பூர்லயும் கேட்காங்க அப்படின்னு பெருசா இன்னைக்கு ஊழியர்கள் கூட தங்களை ரொம்ப பெருசுப்படுத்திக்கிறாங்க. எனக்கு இந்த போஸ்டர்ல என் போட்டாவை பார்த்தாலே பயமா இருக்கும். தோத்திரம், இதை வச்சு நாளைக்கு பரலோகத்தில் எதுவும் சொல்லி போடுவாரோன்னு. தோத்திரம், இன்னைக்கு காலம் மாறி போச்சு. எங்க பிதாக்கள் காலம்லாம் அப்படி கிடையாது, பேரை மட்டும்தான் போடுவாங்க. தோத்திரம், உங்க பாஸ்டர் ஒரு பிரசங்கரை கூப்பிடுறாருன்னா நிச்சயமா அந்த பாஸ்டருக்காக அவர் ஜெபம் பண்ணி கூப்பிடலாமா வேணாமான்னு கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தர் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஊழியக்காரனை புக் பண்ணியிருப்பாரு. உங்களை குழியில தள்ளுற ஒரு ஊழியக்காரரை நீங்க தோத்திரம் பின்பற்றல. உங்க மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன், உங்களை நேசிக்கிற ஆவிக்குரிய தகப்பன். ஏன் கூட்டம்? நம்மளை மறுபடியும் மறுபடியும் தட்டி எழுப்புவதற்காக. நீ யாரு? உன் மேல இருக்கிற அழைப்பு என்ன? உனக்கான என் திட்டம் என்ன? ஆனா நீ எங்க இருக்கிற? நீ எதுல இருக்கிற? என் அழைப்புல இருக்கிறியா? என் திட்டத்துல இருக்கிறியா? என் வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் உனக்கு கொடுக்கலையா? என் வார்த்தை இதுவரைக்கும் உனக்கு சொல்லலையா? இப்ப புதுசா வேற ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்துதான் சொல்லணுமா? ஏன் சொல்றான்? ஏன் சொல்ல வைக்கிறேன்? ஏற்கனவே உன் ஊழியக்காரு சொன்னதுக்கு நீ இன்னும் செவி கொடுக்காததுனால சரி இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்தாது அவன் பாணியில சொல்ல வைப்போம். தோத்துறான். ஆடுற மாட்ட ஆடி கறப்போம், பாடுற மாட்ட பாடி கறப்போம்னு உலகத்தான் சொல்றான் பாருங்க. அது மாதிரி சோத்துறான். உங்க பாச்சு சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. தோத்துறான். சரி இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து அவன் பாஷையில சொல்ல வைப்போம், அவன் பாணியில சொல்ல வைப்போம். அப்பயாவது திருந்துறியா, கேட்கறியா, மனம் திரும்புறியா, கீழ்படுறியான்னு பார்ப்போங்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் மீட்டிங்கு. ஸ்பெஷல் மீட்டிங்னாலே ஒரு வழியில யோசிச்சா வேணாம், எனக்கு ஒண்ணு வருது அது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லுங்க. அதாவது உங்க பாஸ்டர்மாருக பேச்ச கேட்காதனால இன்னொருத்தனை வச்சாலும் பேச்ச கேட்க வைக்கலாம்னு நடக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் மீட்டிங். நம்ம மேல இருக்கிற அழைப்பு பிரதானமானதுங்க. ஏங்க பவுலும் சீலாவையும் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல அடிச்சு துவைச்சிட்டாங்க. நல்லா அடின்னு அடிச்சு ரத்த காயம், ரணகளம் ஆயிப்போச்சு. சிறைச்சால போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. உங்க பைபிள்ல இருக்கான்னு தெரியல. தோத்துறான். ஆமா, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல உடனே பவுலும் சீலாவும் ஒண்ணு பொம்பளையால் நினைச்சிடப்படாது, ஆம்பளையால். இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமா, 2 பேரும் இப்ப சிறைச்சாலையில இருக்காங்க. உடனே பவுல் சீலாவை பார்த்து, சீலா உன் வீட்டுல இருந்து யாரும் வருவாங்களா? நம்மளை பார்க்க விசாரிக்க வருவாங்களா? ஆப்பிள் பழம் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா? அப்படி வந்தாங்கன்னா சாத்துக்குடி 2 வாங்கிட்டு வர சொல்லு. தோத்திரம். வாட்டர் பாட்டில் 2 வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு பவுல் சொன்னாரா? இல்லைன்னா பவுல் உன் வீட்டுல இருந்து வரலட்டன என் வீட்டுல இருந்து வருவாங்க, அவங்க கொய்யா பழத்தோட தான் வருவாங்க. தோத்திரம். எங்க வீட்டு மரத்துல கொய்யா இருக்கு, அந்த கொய்யா பழத்தை பிடுங்கிட்டு பாக்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு 2 பேர் வருவாங்க, உனக்கு 2 தாரேன் அப்படின்னு பவுல் சொன்னாரா? சொல்லுக்கா. அப்படி யாராவது வந்தாங்களா? அவங்களை விசாரிக்க வந்தாங்களா? இல்ல யாராவது நம்மளை விசாரிக்க வரணும் அப்படின்னு பவுலும் சீலாவும் எதிர்பார்த்தாங்களா? இல்ல சாமி. ஒருத்தர் வரப்போறது இல்ல, ஒருத்தர் வரமாட்டாங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரியும், நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை பலப்படுத்துறவர் நமக்கு உள்ளேதான் இருக்கிறாரு. சிறைக்குள்ளே நாம நமக்குள்ள இருக்கிற இருதயம் என்கிற அறைக்குள்ளே ஆவியானவர் என்ன பலப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொருத்தர் வெளில இருந்து வந்து என்ன பலப்படுத்தி பொழிந்துடும் வல்லமை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சீலா நீ என்ன பாரு, நான் உன்னை பார்க்க, 2 பேரும் சேர்ந்து அவரை பார்ப்போம். தோத்துறோம். பாடுறா பாட்டு. தோத்துறோம். ஒரு பாட்டை பாடுவோம்டா அப்படின்னு 2 பேரும் பாடுறாங்க. இவங்களை விசிட் பண்ண ஆவியானவர் வந்துட்டாரு. அவர் வந்துட்டாருங்க. 2 பேர் மட்டும் பத்தாதுன்னு இப்ப அவரும் வந்து சிறைச்சாலையில ஒரே தேவ பிரசன்னம். மட்டார் திடீர்னு கட்டுகள்லாம் உடையுது, கதவெல்லாம் பொளக்குது. தோத்திரம். அற்புதம் நடக்குது, பூமியை அதிருது. இங்க ஆமேனே வர மாட்டேங்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும்
அவர் எதுக்கு நம்மளை சந்திக்க வர்றாரு? வார்த்தை எதுக்காக? கூட்டம் எதற்காக? அற்புதம் எதற்காகனா அந்த நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுவதற்காக. எழும்பு, எழும்பு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஆள் இல்ல, நீ இந்த சோகத்தில் இருக்கிற ஆள் இல்ல, நீ பலவீனத்துல கட்டப்பட்டிருக்க வேண்டிய ஆள் கிடையாது. உனக்கான என் திட்டம் பெருசு, உண்மையில் இருக்கிற அழைப்பு பெருசு, சாத்தானை மேற்கொள்ளுகிற அழைப்பு, பிரச்சனைகளை ஜெயிக்கிற அழைப்பு. உன்னால பரிசுத்தமா வாழ முடியும், உன்னால உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அற்புத அடையாளங்களை செய்யணும், ஆயிரங்களை விடுதலையாக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், உன்னால சபை நிரம்பணும், உன்னால தேசம் மனம் திரும்பணும். அப்படிங்கறத திரும்ப 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 நினைப்பூட்ட 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 ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். 3 நாளும் அதைத்தான் செய்வாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை பிரசங்கம் பண்ற ஆளுக வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஒருவேளை பாஸ்டர் பேசலாம், ஒருவேளை சின்ன பாஸ்டர் பேசலாம், ஒருவேளை பாஸ்டரமா பேசலாம், ஒருவேளை தோத்துறான் ஏதோ ஒரு சகோதரன் பேசலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தூரத்திலிருந்து வர்ற ஊழியக்காரன் பேசலாம், இல்லாட்ட மொபைல்ல பாக்குறப்போ பிரசங்கம் கேட்கறதா இருக்கலாம். எப்ப யார வேணாலும் யூஸ் பண்ணுவாரு. எதற்காக என்றால் நம்முடைய அழைப்பை நமக்கு நினைப்பூட்ட நினைப்பூட்ட. திரும்பவும் சொல்றேன், யோவான் 20:19 பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ள வந்தாரு. எதற்கு வந்தாரு? அழைப்ப நினைப்பூட்ட. ஏண்டா இங்க வந்து புதஞ்சு கிடக்குறீங்க, இந்த அறை வீட்டுக்குள்ள புதஞ்சு கிடக்குறீங்க, இதுக்கா உங்களை நான் அழைச்சேன், இங்க மறைஞ்சிருக்கிறதுக்கு அழைச்சேன். எத்தனை நாளுக்கா ஏறோதுக்கு பயந்துட்டு மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு இந்த அறை வீட்டுக்குள்ளே இருந்துருவிய? எப்படி சோறு திம்பிய? இப்படியே இந்த அறை வீட்டுக்குள்ளேயே 12 பேர் உட்கார்ந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு பரிதாபமா இருக்க போறியா? சோத்திரம். இதுதான் உங்க மேல இருக்கிற அழைப்பா? அந்த அழைப்பை நினைப்பூட்டத்தான் அந்த அறை வீட்டுக்குள்ள வந்தாரு. அழைப்பை நினைப்பூட்டத்தான் கடற்கரைக்கும் வந்தாரு, அகப்படவும் வச்சாரு. நீ வா, தோத்திரம். உன் பிரயாசமே இல்லாம உனக்கு வேண்டியதை நான் தருவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உனக்கு அகப்பட வேண்டியவைகளை உனக்கு அகப்படுத்துவேன், எனக்கு அகப்பட வேண்டியவைகளை நீ எனக்கு அகப்படுத்து. ஆத்துமாக்களை எனக்காக நீ அகப்படுத்து, ஆடுகளை எனக்காக நீ அகப்படுத்து. இன்னொரு கோணத்துல சொன்னா, எனக்கு அகப்பட வேண்டியவைகளை நீ அகப்படுத்தினால் உனக்கு அகப்பட வேண்டியவைகளை நான் உனக்கு அகப்படுத்துவேன். அகப்படுத்துவேன். உன் அழைப்புல நீ பயணிச்சா, உன் அழைப்பை மறக்காம ஓடுனா, உன் காரியம் எல்லாம் தானா நடக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்படும், அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீ உண்மையில் இருக்கிற அழைப்புக்காக மட்டும் ஓடு, அதிலே பாத்திரமானாய் நில்லு. திரும்ப கூட அந்த அப்போஸ்தலர் 12 அந்த சம்பவத்தையும் சொன்னேன். சிறைச்சாலைக்குள்ள போய் கிடக்கிறார் பேதுரு, அங்கேயும் தூதனை அனுப்பிட்டாரு. தோத்திரம். 12:7 தூதன் அந்த அறைக்குள்ள வந்தான். அந்த அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. விழாவிலே தட்டி தூதன் என்ன செய்யறான்? பேதுருவை எழுப்புகிறான். எழுந்துரே, உன் வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து மாட்டிக்க, எனக்கு பின்னால வா. சிறைக்குள்ள கிடக்கிறதுக்கு அவனை அழைச்சேன். நீ இன்னும் புறப்பட்டு போய் ஊழியத்தை செய்யணும். உன் மூலமா ரட்சிக்கப்பட வேண்டிய கூட்டம் ஏராளம், விடுவிக்கப்பட வேண்டிய கூட்டம். உன்னை ஏறது கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை இந்த சிறைக்குள்ளையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எழுந்திருந்து வா. அழைப்பை மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். சபையை கூட்டுறதுக்கு விளக்கமா எடுக்கிறேன் பாருங்க, அது கூட ஒரு ஊழியம் தான். இந்த ஜன்னலை துடைக்கிறது, சபையை சுத்தம் பண்றது ஊழியம், ஜெபம் பண்றது ஒரு ஊழியம். ஆண்களுக்கு சேருது, பெண்களுக்கு சேருது, வாலிபர்களுக்கு சேருது, சிறு பிள்ளைகளுக்கு சேருது ஊழியம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை என்கரேஜ் பண்றது, உற்சாகப்படுத்துறது ஊழியம். அல்லேலூயா. உதவி செய்யலாட்டாலும் இவருக்கு உபத்திரவம் செய்யாம இருக்கிறது ஊழியம். அல்லே சொல்லுங்க அப்பா. ஏன்னா அவர் சந்தோஷமா ஊழியம் செய்வார். ஆமேனா? அவரை பக்கத்திலே இருந்துக்கிட்டு கொடைஞ்சுக்கிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டே இருந்தா அவர் ஓட்டம் தடைப்படும். பாஸ்டர், எங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, அது கூட பெரிய ஊழியம். என்ன பேச்ச காணா? அழைப்பை மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுவே. அழைப்புக்கு திரும்பு, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள். கடைசியா முடிக்கிறேன். அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவேன். பேதுருவே, பேதுருவே, நீ அடைக்கப்பட்டிருக்கிற அறைக்குள்ளே நான் வருவேன், உனக்கு அகப்படாதவைகளை நான் அகப்படுத்துவேன்.
அழைப்பை மறுபடியும் மறுபடியும் உனக்கு நான் நினைப்பூட்டுவேன். என்னதான் நான் உனக்கு அகப்படுத்தினாலும், நீ பூட்டப்பட்ட அறைக்குள்ள நான் வந்தாலும், உனக்கு நினைப்பூட்டினாலும், நீ மனுஷன் தானே, அது பலவீனமான அவயவம் தானே, சரீரம் தானே. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் வரும்போது திரும்ப திரும்ப நீ பலவீனப்படுவ. அதனால ஒருபோதும் நீ பலவீனப்படாமல் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ ஓடணும்னா, உன்னை பலப்படுத்துகிற, தட்டி எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் நிறைவு, வல்லமை, அதை நான் உனக்கு தருவேன். அந்த வல்லமையினால் உன்னை நிரப்புவேன். அதனாலதான் யோவான் 21 அதிகாரத்தோட விடாம அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல இவர்கள் எல்லாம் கூடி வந்திருந்த இடத்துல, மேல் வீட்டறையில பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். தேவன் தங்களுக்கு தந்தருளின பற்பல பாஷைகளினால், வெவ்வேறு பாஷைகளினால் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அபிஷேகம் பேதுரு மேல இறங்கியது, அபிஷேகம் சீசர்கள் மேல இறங்கியது. நடந்தது என்ன? 14ஆம் வசனத்திலிருந்து பேதுரு 11 கூட எழுந்து நின்றான். யாருக்கு பயந்தானோ, எந்த மனிதர்களுக்கு பயந்தானோ, எந்த மரணத்தை நினைச்சு பயந்தானோ, சோத்துறான், இன்னைக்கு அந்த பயமே அவனுக்கு இல்ல. தைரியமா எழும்பி நின்று முன்னால கூடி வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அற்புதமாய் பிரசங்கித்தான், தைரியமாய் பிரசங்கித்தான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். அவர்கள் எல்லோரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் தோத்திரம், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொன்னான். 41ஆம் வசனம், தோத்திரம், அன்றைய தினத்திலே கிட்டத்தட்ட 3000 பேர் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்ப பரலோகம் சொல்லியிருக்கோம், இதுதான் உன் அழைப்பு, இதுதான் இப்பதான் அழைப்புக்கான லட்சணமே உனக்கு வந்திருக்கு. ஆடாடாடாடா, என்ன தைரியமா நிக்கிறான் பாரு. ஆண்டவர் காபிரியலை கூப்பிட்டுருப்பார், தூதர்களை கூப்பிட்டுருப்பார். பர்றா பர்றா, பேதுருவ பர்றா, இல்லே மறுதளிச்ச வேண்டாமே அவனை பாடுறா, அங்க பாடுறா, பொம்பளை ஆளுகள்கிட்டயே பயந்து ஒதுங்கினவன்டா, என்னையவே யாருன்னு தெரியாதுன்னு சபிச்சாண்டா அவன், தோத்துறான், அவனை பாடுறா, என்னம்மா பிரசங்கம் பண்றான் பாடுறா. ஐயோ, பழையபடி மீன் பிடிக்க போனவன்டா, கூட 10 பேரை 6 பேரை கூட்டு போனவன்டா, தோத்துறான், அப்படி தூங்கினவன்டா, உறங்கினவன்டா, தோத்துறோம், தூங்கு மூஞ்சிரா, அவனை பாடுறா. இப்ப எவ்வளவு அழகா பேசுறான்னு இப்பத்தாண்டா அவன் அழைப்புக்கு பாத்திரவானா நிக்கிறா. அழைப்புக்கான பூரணம் இப்பதான் அவனுக்கு வந்திருக்கு. அழைப்பின் தோத்திரம் அழகு, அழைப்பின் அழகு, அழைப்பின் அழகு, அழைப்பின் பூரணத்துவம் இப்பதான் பேதுருவுக்குள்ள. உன்னை இப்படி பார்க்கத்தான் விரும்பினேன், உன்னை இப்படி பார்க்கத்தான் விரும்பினேன், இந்த மாதிரி பார்க்கத்தான் விரும்பினேன், பல ஆயிரங்களுக்கு நீ பயன்படுறத பார்க்க விரும்பினேன், உன் பிரசங்கத்துல அநேகர் மனம் திரும்புறத பார்க்க விரும்பினேன், உன்னால அற்புதம், உன்னால விடுதலை, உன்னால மரித்த சடலம் உயிர் பெற்று எழும்புறத நான் பார்க்க விரும்பினேன், உன் நிழல் பட்டு வியாதிக்காரங்க சுகமடைறத பார்க்க விரும்பினேன். பார்த்துட்டேன். பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கும். உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷப்பட போது. உங்களை கர்த்தர் இன்னைக்கு அப்படி எழுப்புறாரு, கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த போறாரு. நீங்கள் கோழைகள் அல்ல, நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் சோர்ந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க கட்டப்பட்டவர்கள் அல்ல, சிறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, அறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை இன்னைக்கு விடுவிக்கிறார், அகப்படாதவைகளை அகப்படுத்துவார், சகலத்தையும் சம்பூர்ணமாய் தருவார். நீங்கள் எழும்புங்கள், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களால் இந்த இரவு எழும்புங்கள். கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ரிமாலா கரபாதானா, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, சந்தரபாதராமா, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, என்ன ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைச்சிருக்கிறாரு.
அதை நானே புரிஞ்சுக்காம தான் வாழ்றேன். என் மேல ஒரு பெரிய தேவத்திட்டம் இருக்கு, அடிக்கடி அதை நான் மறந்துடுறேன். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் அதை பேசத்தான் செய்யறாரு. ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசத்தான் செய்யறாரு. நான் சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறேன், தேவைகளை பார்த்து பயந்துடுறேன். எசபேல் அப்படி சில மனிதர்களை பார்த்து பயந்துடுறேன். எங்கேயாவது ஒரு சூரச்செடிக்குள்ள, எங்கேயாவது ஒரு குகைக்குள்ள, கெபிக்குள்ள, ஒரு அபிமெலேக்கின் வட்டத்துக்குள்ள தோத்துறான், சிங்க கெபிக்குள்ள தோத்துறான், இல்லையா ஒரு அடைபட்ட அறைக்குள்ள, இருளுக்குள்ள, சிறைக்குள்ள எங்கேயாவது நான் புதஞ்சிடுறேன். என்ன ஆண்டவர் அழைச்ச நாளுக்கு இந்நேரம் நான் எவ்வளவோ பயன்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இத்தனை வருஷத்தை கணக்கு பார்த்தா நான் எத்தனையோ ஆயிரங்களுக்கு பயன்பட்டிருக்கணும். நான் பயன்படலையே. பயம் என்ன முடக்கிருச்சே, சூழ்நிலைகள் என்ன முடக்கிருச்சே, தேவைகள் என்ன முடக்கிருச்சே. முடங்கி 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 உட்கார்ந்துட்டனே. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன தேடி தேடி வருவாரு. அந்த அழைப்ப மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுவாரு. எனக்கு வேண்டிய அற்புதத்தை எல்லாம் அப்பப்ப செய்வாரு. அபிஷேக தைலத்தை கூட என் மேல ஊற்றுவாரு. ஆனா நான் இன்னும் பூரணமா அந்த அழைப்புக்கு பாத்திரமா மாறல. அவர் அழைப்ப நான் புரிஞ்சுக்கல. பட் இன்னைக்கு நான் சொல்றேன், இனி காலம் தாழ்த்த மாட்டேன், இனி காரணம் சொல்ல மாட்டேன். என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான ஷகரபதரகதரபலகதனா வெறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழி ஆத்திரமா விளங்க செய்யுமே. நல்ல கையை உயர்த்தி, வெறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழி பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. ராஜாவே, என்னையும் வணைந்து கொள்ளுமே. இன்னும் ஒரு விசை கூட, வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, அதுபோல போக்கை பின்பற்றி கண்ணீர் இல்லை இன்பமே.
காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே தேவனை விட்டதென்றே கண்போட போக்கை பின்பற்றினே கண்ணேனில்லை காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. தூயவனே தூயவனே அழைப்பின் காரணரே, களிமண்ணாடு என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணாடு என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. நீர் எங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஓடி ஒளிந்தாலும் கூட ஆண்டவரே, அறை வீட்டுக்குள்ள ஓடி ஒளிந்தாலும் கூட ஆண்டவரே, கெதிக்குள்ள ஓடி நாங்கள் ஒளிந்தாலும் கூட ஆண்டவரே, ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போய் உட்கார்ந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பு மாறாது ஆண்டவரே. உமது அழைப்பை விட்டு பிரிந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர் நாட்களில் நீர் அழைத்தீரே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. திருமணங்கள் ஆனாலும் பிள்ளைகள் பிறந்தாலும் வளர்ந்தாலும் கூட ஆண்டவரே நீர் அழைத்தவர் ஆண்டவரே. நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியனுக்காய் ஒரு வயசை நினைத்தரலும் ஆண்டவரே, ஒரு வயசை நினைத்தரலும் ஆண்டவரே. இந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களா இருக்க எங்களை உதவி செஞ்சிடும். உங்களுடைய சபையில ஆண்டவரே சிலர் அழைப்பை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை இந்த முதல் நாளில் அந்த அழைப்புல நீங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களை பிறந்து வாழவும் முடியாது, உங்களை விட்டு ஓடவும் முடியாது. உங்க திட்டத்தை எங்களை நிறைவேற்ற தேவன். எலியாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவன் கெபிக்குள்ள ஒளிந்தாலும் கூட அவர் அபிஷேகிக்க கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அறிந்து ஆண்டவரே ஒரு யெகூவே, ஆண்டவரே ஒரு அசேக்கேலே, ஆண்டவரே ஒரு எலிசாவே முன்குறித்திருந்தீங்களே ஆண்டவரே. பேதுரு ஓடி ஒளிந்தாலும் கூட அவரையும் அழைத்து தான் விட்டு வந்த தொழிலை அவர் திரும்ப செய்ய போனாலும் கூட அவரையும் அழைத்து நேசிக்கிறாயா என்று கேட்டு திருச்சபையை நடத்தும்படி செஞ்சீங்களே ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை இன்று கேட்ட அந்த வேத வசனங்கள் ஆண்டவரை இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிற நாள் வரையிலும் தங்கள் உள்ளத்தை விட்டு பிரியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. முதலாவது உள்ளத்துல ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, சரீரத்தில் ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. இந்த 4 காரியங்களை இன்றைக்கு திட்டமாக தெளிவாக பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அழைப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செஞ்சிடும். எங்களை மங்கின திரிகளை ஒரு விசை அனல் மூட்டி எழுப்பிடும். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க போதகரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு நீங்க தேவையான வார்த்தையை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இன்னும் ஆயிரங்களுக்கு பாஸ்டர் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இங்க எப்பொழுது கூட இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வாசித்த வசனங்களை கேட்ட வசனங்கள் ஒன்றும் இந்த காதல் வாங்கி மறுகாதல் விடாதபடிக்கு அவைகளை செயல்படுத்த உதவி செஞ்சலும். அந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோட கூட சரீரத்துல பலவீனத்தோட சுகீனத்தோட யாரு வந்திருந்தாலும் தேவன் அவர்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் வெறுமை அனுப்பாதீங்க. நீங்க அப்படி செஞ்சிருப்பதற்காக நன்றி. இறுதியாக பவுலையும் சீலாவையும் பயன்படுத்தின ஆண்டவரே சொந்தங்களையோ பந்தங்களையோ அவங்க மனசு நாடாதபடிக்கு கர்த்தரையே துதித்ததுனால
அவ்விடத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல, அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டது போல எங்க தேசத்தின் அதிகாரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.